ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலோடைய தற்பொழுது வரைக்கும் நாளை காலை அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, மற்றபடி அங்கே இருக்க கல நிலவரங்களை எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷ்னல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதை பின் பண்ணி வச்சா இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்று காலை அதிகாலை 3 மணிக்கு திருப்பதியில் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் திறந்தாங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் சைடில் இருக்க விஷ்ணு விவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள்லேயும் இலவச தரிசன டிக்கெட் கொடுத்தாங்க. இன்றைக்கி தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான டிக்கெட் ஒரு 22,500 டிக்கெட்டும், நாளை அதாவது நாளை வேலைக்கிழமை காலை ஸ்லாட் டிக்கெட் ஒரு 7,500 டிக்கெட்டும் கொடுத்தாங்க. இன்றைக்கி உண்டான டிக்கெட் காலையிலேருந்தே அவைலபிலிட்டி இருந்துச்சு. பக்தர்கள் க்ரௌடே டிக்கெட் வாங்கிறதுக்கு இன்றைக்கி காலையிலேருந்தே வராத காரணத்தினால இலவச தரிசன டிக்கெட் வாங்கிறதுக்கு பக்தர்கள் ஆளே இல்லைன்றது தான் உண்மையான தகவலாகவே இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்குமே இன்றைக்கி உண்டான தரிசன டிக்கெட்டே அவைலபிலிட்டி. இந்த 1 மணி வரைக்குமே இன்றைக்கி டிக்கெட் வாங்கி இன்றைக்கே சாமி தரிசனம் காலை மதியம் 1 மணி வரைக்குமே இலவச தரிசன டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்தது. மீதி 7,500 டிக்கெட்டும் இந்த வீடியோ எடுக்கிற டைம் ஒரு 7:30 மணி. இன்னும் 2,480 இலவச தரிசன டிக்கெட் இருக்குது. இது நாளை காலை 3 மணியும் 4 மணி அதிகாலை 4 முள்ள 3 AM ஸ்லாட் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. யாராவது ஆன் தி வேலை இருந்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டை ஜெராக்ஸை காமிச்சு இந்த டிக்கெட்டை வாங்கிக்கிங்க. 1 முதல் 2 மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் ஆகிடும். தரிசன டிக்கெட் இருந்தால் குடோன்லே வைக்க மாட்டாங்க. மிக அருமையான தரிசனமாக இருக்கும். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் மீண்டும் நாளை காலை 3 மணிக்கு வழக்கம் போல் இலவச தரிசன டிக்கெட் தருவாங்க. நாளைக்கு வேலைக்கிழமைன்ற காரணத்தினால நாளைக்கு உண்டான தரிசன டிக்கெட் மட்டும்தான் தருவாங்க. வெள்ளிக்கிழமை காலை ஸ்லாட் டிக்கெட் தர மாட்டாங்க. அதனால் நாளைக்கு வெறும் 17,500 இலவச தரிசன டிக்கெட் மட்டும்தான் தருவாங்க என்ற விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் பக்தர்கள் யாராவது ஆன் தி வேலை இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் மேபி கூட்டம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. அதே போல் சனி ஞாயிறுலேருந்து ஃபுல்லாக லீவ் வர்ற காரணத்தினால கூட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற தகவலையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆகும்ன்ற எஸ்டிமேஷன்லாம் ஒன்று வைக்கல. மீண்டும் உங்கள்கிட்ட அது தகவல் தெரிஞ்சு ஷேர் பண்ணுறேன். இன்று டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6 முதல் 8 மணி நேரம் வரையும் ஆகுது. 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1 முதல் 2.5 மணி நேரம் வரை ஆகுது. இலவச தரிசன டிக்கெட் மற்றும் திவ்ய தரிசன டிக்கெட் மூலயமா சாமி தரிசனம் பார்த்த பக்தர்களுக்கு 2.5 மணி நேரம் முதல் 4.5 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 9/1/2024 அன்னைக்கு 65,901 பேர் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. 16,991 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,77,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கு. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் ஆல்மோஸ்ட் 6 மணி நேரம் வரைக்கும் ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு அறிவிப்பு கொஞ்சம் டிலேவே வந்துச்சு இன்றைக்கி. சரிங்களா? அதே போல் திருமலையில் தினசரி சேவை பார்ட்டிசிபேஷன் நடக்குது. திருமலையில் CRO ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஆர்ஜித சேவா கவுண்டர் காலை 11 மணிக்கு தொடங்கி பொழுதுக்க 5 மணி வரைக்கும் இந்த புக்கிங் நடக்கும். கல்யாண உற்சவம் சேவா, கல்யாண உற்சவம் புதுசாக கல்யாண கப்புள்ஸ், அதே வர
ஸ்ரீபாவாடை சேவா. இந்த சேவை எல்லாமே திருமலையில் நடந்துகிட்ருக்கு. தினசரி திருப்பாவாடை சேவா, தப்பாக சொல்லிட்டேன், திருப்பாவாடை சேவா. இது வேலைக்கிழமை மட்டும்தான் நடக்கும் திருப்பாவாடை சேவா. இந்த சேவைக்கு உண்டான புக்கிங் இன்றைக்கி காலையில் நடந்தது. கல்யாண உற்சவ சேவாக்கு 80 பேரும், புதிய கல்யாண உற்சவ கப்பலுக்கு ஒரு 18 பேரும், 25 பேர் திருப்பாவாடை சேவைக்கும் செலக்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணாங்க. அதில் 205 பேர் திருப்பாவாடை சேவைக்கு பண்ணாதும், புதிதாக கல்யாணம் ஆனவங்க 2 பேரும், 51 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க கல்யாண உற்சவ சேவைக்கு. இப்போ ரொம்ப நம்பர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாருமே செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருந்தது. நிறைய பேர் இந்த திருப்பாவாடை சேவைக்கு தான் ஒரு 500 பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்றது ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற போது தெரிஞ்சுது. சரிங்களா, இதை மிஸ் பண்ணாதீங்க. இது லக்கி டிப் செலெக்ஷன் தான். கண்டிப்பாக திருமலை திருப்பதி கோயிலுக்கு வரவங்க இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கிங்க. அதே போல் நிறைய நாட்களுக்கு திருப்பதி ரூம் புக்கிங், திருமலை ரூம் புக்கிங் அடிக்கடிக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ரெகுலராக ஆப்பில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே போல் நிறைய பேர் என்கிட்ட திருமலையில் ஆஃப்லைன் ரூம் கிடைக்குதுங்களா ஈவினிங்கில் கேட்குறீங்க. கண்டிப்பாக திருமலையில் ஆஃப்லைன் ரூம் ஈவினிங்கில் கிடைக்குது. கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ரூம் புக்கிங் பதிவு செஞ்சுக்கலான்ற தகவலை உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் ரூம் புக்கிங் பண்ணிவிட்டு காலி பண்ணும்போது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய 500 ரூபாய் கேஷ் டெபாசிட் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆகும். நீங்கள் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலாம், அந்த 500 ரூபாய் டெபாசிட் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு திருமலை ரூம் புக்கிங்கோ இல்லை திருப்பதி ரூம் புக்கிங்கோ பண்ணும்போது யூபிஐடி மூலிமா பண்ணுங்கள். தேவஸ்தானமே இதை தான் சொல்கிறாங்க. யூபிஐடி மூலிமா நீங்கள் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு நாட்குள்ளே வந்துடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை 3லேருந்து 5 மணி நேரம், இல்லை ஒரு நாட்குள்ளே உங்களோட ரீஃபண்ட் வந்துடும். இதே மற்ற டிரான்சாக்ஷனாக இருந்தால் 3லேருந்து 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வாங்க. அப்படி யாருக்கு பணம் வரலையோ அவங்க எல்லாமே நான் ஒரு மொபைல் நம்பர் தரேன். அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை, என்றைக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணிங்க, இந்த டீட்டெயில் என்றைக்கு எவ்வளோ காலி பண்ணிங்க, இந்த டைம் டீட்டெயிலெலாம் நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அவங்க இந்த பதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ற தகவலையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். அந்த நம்பரை சொல்கிறேன். 9996811234 இந்த நம்பருக்கும், அப்படி இல்லை நிறைய நம்பர் இருக்குது, நான் ஸ்க்ரீனில் அந்த இமேஜ் வைக்கிறேன். அந்த நம்பர், அதோடைய ஹெல்ப் டெஸ்க் மெயில் ஐடி, எல்லா டீட்டெயிலும் நான் அதில் வைக்கிறேன். யாருக்கு பணம் ரிவர்ஸ் ஆகலையோ இவங்கள தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா எதனால் பேமெண்ட் ஸ்டாப் ஆச்சு, எந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சு, என்ன இஷ்யூஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி கிளியர் பண்ண முடியும்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுப்பாங்க. இவங்க தமிழ்லையும் பேசுவாங்க. நீங்கள் இந்த அப்டேட்டை யூஸ் பண்ணிக்கிங்க என்ற விஷயத்தை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வர எல்லா ரெகுலர் அப்டேட்டுமே நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலில் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். கடந்த 2.5 வருட காலமாகவே எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்ற விஷயத்தை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா என்றதை எல்லாமே சொல்லுங்கள். என்னோடய வாய்ஸ்லாம் உனக்கு கிளியராக கேட்குதா கேட்கலையா, இல்லை நம்ம அப்டேட் ரொம்ப லேட்டாக வருதா இல்லை கரெக்டாக வருதா, நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்களா, உண்மையான தகவலான்றது எல்லாமே உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கன்ற விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், இரண்டோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.